கட்சி அரவணை செல்லும் அப்படிங்கிறதா இருந்தப்போ கூட மூத்த நிர்வாகிகள் யாரும் அவரை ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொன்று, நீங்க கூட்டணி கட்சியினுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்குன்னு சொன்னீங்க. துரை வைகோ அவர்களே திருச்சியில வந்து திமுக காரர்கள் தனக்கு யாரும் வேலை செய்யலன்னு கண்ணீர் விட்டு மேடையிலேயே கதறி எழுததை கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. இது சரியா இருக்கும், அந்த ஆங்கிள் தான் கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம் அதுவா இருக்குமா? கண்டிப்பா அந்த கூட்டணிக்கு வந்து மதிமுக ஓட்டு கான்ட்ரிபியூட் ஆகணும். மதிமுகவுக்கு வந்து வாக்கு பலம் இருக்குது. அது வந்து நெல்லை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில அவங்களுக்கு பெரிய அளவுல வாக்கு சதவீதம் இருக்குது. தென்காசி எம்பி தொகுதியெல்லாம் திமுக கழகம் வெற்றி பெறதுக்கு வந்து மதிமுகவின் கான்ட்ரிபியூஷன் பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்குது. அது போல தேனி தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவதற்கு மதிமுகவின் கான்ட்ரிபியூஷன் பெரிது. அதே போல கொங்கு மண்டலத்திலையும் மதிமுகவின் கான்ட்ரிபியூஷன் வந்து திமுக அணியின் வெற்றிக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது. எனவே இந்த மதிமுக இன்டாக்டா இருந்து தங்களுடைய 26 வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் என்றுதான் ப்ரூடண்டான பொலிட்டிஷியனான மு.க. ஸ்டாலின் விரும்புவாரு. மதிமுக தொண்டர்கள் வாக்காளர்களின் அபிமானத்துக்குரியவர் துரை வைகோ என்று சொல்லும் போது அவங்க அதைத்தான் விரும்புவாங்க. நான் கட்சி, கொள்கை, கருத்தியல், என்னோட கருத்தியல் வேறு, மதிமுகவின் கருத்தியல் வேறு, அதற்குள்ளெல்லாம் வரல. அந்த கட்சிக்கு எப்படி போறது, அந்த கட்சி முழுமையா இருக்கும், இன்டாக்டா இருக்கும், வெற்றி பாதையில போகுங்கிறது வந்து நான் சொல்றதுதான் சரியான தீர்வு. இப்படிப்பட்ட ஒரு பிளஸ் மதிமுக மேல தங்களுக்கு வரணும்னு தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருதுவார் என்பதும் 100க்கு 100 உண்மை. நன்றி சார். உங்களுடைய பார்வைக்கும் கருத்துகளுக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைப்பில். சார் வணக்கம். இணைப்பில் வந்து மிக்க நன்றி. இப்போ இந்த நேற்று துரை வைகோ அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சில நிர்வாகிகள், சங்கரன் கோயில் நிர்வாகிகள்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வெளியே வந்தா சொன்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த முடிவை வாபஸ், இது ஒரு டிராமா அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அப்படிதான் பார்க்கணுமா இதை, இல்ல இது வந்து அக்செப்டபிள் நினைச்சுக்கிறீங்களா? இந்த டிராமாவோ உண்மையோ, இந்த சம்பவத்துக்கு பிறகு முழுக்க மதிமுக தன் எதிர்காலத்தை துரை வைகோ நம்பிதான் இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதுதாங்க உண்மை. வைகோ மகன் அந்த கட்சிக்கு வந்து தெளிவா தன்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காரு. மக்கள் அங்கீகாரத்தை திருச்சியில பெற்றிருக்கிறாரு. ஸோ அக்செப்டன்ஸை பெற்றுட்டாரு. அந்த வகையில அவர் தலைமையில தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற முடியும், வெற்றி பாதையில் கொண்டு செல்ல முடியும், இன்டாக்டா கொண்டு போக முடியும். அதில் இருக்கவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று வெற்றிகளை பெற முடியும் என்பது மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல தெளிவாக தெரிந்த உண்மை. அந்த இது இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது, அது நிறுவப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை நான் நேற்றைய தினமே சொன்னேன். துரை வைகோ ராஜினாமை வாபஸ் பண்ண வேண்டும். இதுதான் தொண்டர்களின் விருப்பம், அந்த கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்களின் விருப்பம், ஏன் திமுக கூட்டணியினர் விருப்பம் என்பதை கூட நான் சொன்னேன். அந்த வகையில் அந்த கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. துரை வைகோ தான் அந்த கட்சியை ஒன்றிணைந்து இன்டாக்டா ஒற்றை தலைமையாட்டு எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியும். அந்த வகையில துரை வைகோவின் தலைமை வந்து இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வைகோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆங்கிள் இருக்கு சார். நீங்க சொன்னதுலேயே வந்து துரை வைகோவுடைய ஸ்டாண்டு தான். ஏன்னா கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா அடுத்த புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும், இளவட்டங்கள் இருக்க வேண்டும்.